காலை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ, விண்ணிலே. என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்தக்கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல். தலைமுடி காத்துல அசைஞ்சது ஓகே, கண்ணு யாரையோ தேடிச்சு சார். அங்க கூட்டத்துல யாரு சார், யாராவது இருந்தாங்களா சார் அங்க? இல்லங்க, விருப்பப்பட்டவங்க கேஷுவல் மேனரிசம் கனவு மாதிரி தான் இருக்கு. நான் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் அது. இப்போ நம்ம பண்ண போகிறது ஏதாச்சும் ஒன்று பிரேக் ஆக போகுது, அடுத்து பண்ண போகிறது ஏதாச்சும் பிரேக் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, 26 வருஷம் முன்னாடி ஒன்று பண்ணது வரும், தூக்கி நிறுத்தம் நம்மளை அப்படின்னு. நான் இது வந்து எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. இது கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க ஞாபகம் இருக்கா? மோஸ்ட் கவுண்ட்லெஸ்ங்க, மோர் தேன் 6000 ஸ்டேஜஸ் இருக்கும். இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயத்த பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னு மிஸ் பண்ற, ஃபீல் பண்ற அந்த ஒரு பர்சன் யாரா இருக்காங்க? ஏஆர் ரஹ்மான். அந்த ஓடுதலுக்கு பின்னாடி, அந்த உந்துதலுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. மை வைஃப் நித்யா ரங்கராஜன். ஓகே, அவங்க தான் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து எனக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸாக வந்து அவங்களுக்கு இருக்கும். லவ் மேரேஜா? யா. ஓகே, எங்க தொடங்குச்சு இந்த காதல்? அந்த ஸ்டேஜில் தான் தொடங்குச்சு. மனைவிக்காக சத்யன் அவர்கள் வந்து அடிக்கடி பாடுற நீரும் போனால் மேகம் ஏது, நீயும் போனால் நானும் ஏது. எனக்கு வந்து டிவி மீடியாவும் பண்ணல, அந்த ரேடியோ மீடியாவும் பண்ணல, மக்கள் கையில் இருந்த அவங்க சக்தி தான். எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். டுடே வி ஹேவ் சிங்கர் சத்யன் மகாலிங்கம் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிஜமாவே இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுல. எடுத்த உடனே உங்களை பேச வைக்காம ஒரு பாட்டு வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஈவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயுமே உங்களுடைய முகத்தை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாடல் மூலயமா ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனைத்தர எதற்கு ஆராய்ச்சியே, உன்னை விட வேறு நினைவுகள் ஏறு ரோஜா 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 ரோஜா. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா அந்த வீடியோ பார்க்கும்பொழுதுமே என்னன்னா ரொம்ப அலட்டிக்கலாம் இல்லை, சும்மா நின்று அட்டண்டன்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல பேர் சொன்னா நின்று அந்த மாதிரியான ஒரு பாவனைகள் கேட்ட உடனே இப்பயும் அந்த 26 வருஷத்துக்கு அப்புறமே அந்த பாவனைகள் தான் எனக்கு தெரியுது. கேஷுவலா கேட்ட உடனே ஓகே நார்மலா பாடிட்டீங்க. எனக்கு வந்து நீங்க உங்களை இன்டர்வியூ பண்ண போறோன்னே ஒரு கேள்விதான். தலைமுடி காத்துல அசைஞ்சது ஓகே, கண்ணு யாரையோ தேடிச்சு சார். அங்க கூட்டத்துல யாரு சார், யாராவது இருந்தாங்களா சார் அங்க? இல்லங்க, விருப்பப்பட்டவங்க கேஷுவல் மேனரிசம். ஆடியன்ஸ் முன்னாடி இருப்பாங்க, அவங்க thousands of பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கள எப்படி எப்படி பார்த்து தான் பாடுவோம். நம்ம ஆடியன்ஸை பார்க்காம பாட முடியாதுல்ல. அப்போ ஆடியன்ஸ் தான் தேடினீங்க? டெஃபினட்டா ஆடியன்ஸ் தான். ஏன்னா நான் தேடுறதுக்கு அங்கே யாருமே இல்லை சார். என்ன சார், அந்த துல்லாத படம் துள்ளும்ல வந்து விஜய் சார் வந்து பாடுவாரு அந்த மாதிரியான காதல் விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிருக்குமோ அதுதான் வந்து சத்யன் சார் தேடினாரோ அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அது இல்லை, டிசப்பாயின்ட்மென்ட். ஆடியன்ஸை பார்த்து ஆடியன்ஸ் தான். டெஃபினெட்லி சார் நினைச்சீங்களா எப்பயோ பாடின பாட்டு? ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ண அந்த பேஜ்ல கூட ஆக்சுவலா நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இது பாசிபிள் ஆயிருக்கு. எப்படி ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் என்னடா ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு உடனே? எனக்கு இது தெரியலங்க, இது வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. நான் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் அது. லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு பிரேக் ஒன்று வரும், அது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டில் வரும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். நிறைய விஷயங்களை பண்ணாலும் கூட அப்போ வெக்ஸ் ஆகிட்டே போயிட்டுருப்போம், நம்ம இன்னும் ஒர்க் அவுட் ஆகலையேன்னு. பட் ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது ஏதாச்சும் ஒன்று பிரேக் ஆக போகுது, அடுத்து பண்ண போகிறது ஏதாச்சும் பிரேக் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, 26 வருஷம் முன்னாடி ஒன்று பண்ணது வரும், தூக்கி நிறுத்தம் நம்மளை அப்படின்னு. நான் இது வந்து எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த அது யூனிவர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும், அந்த அன்பான மக்கள், அந்த லவ்வபிள் சோல்ஸ், அவங்களாம் தேங்க்ஸ் சொல்லணும்.
ஓகே. இது மூலியமா வந்து சத்யன் யாரு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிய வந்து உருவாக்கி குடுத்திருக்கு. நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஆனாலும் 26 வருஷத்துக்கு பிறகு இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்குங்கிறது சத்யனுக்கு நிஜமாவே வருத்தமா? இல்ல சந்தோஷமா? சந்தோஷம் தாங்க. சந்தோஷம் தான். வருத்தப்படுறது ஒண்ணுமே இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கணும்னு தானே அலையறோம் நம்ம. நிச்சயமா. பட் யூனிவர்ஸ் தானா வந்து குடுக்கும்போது எப்படிங்க வருத்தப்படணும்? சரி. அதுக்கு எந்த காரணமும் தேவையில்ல. எந்த காரணமே தேவையில்ல. ஹாப்பினஸ் போதும். ஓகே. ஜஸ்ட் என்ஜாய் தட். ஜஸ்ட் என்ஜாய் தட். நல்லா என்ஜாய் பண்றீங்களா இந்த மொமெண்ட்ட? ஐ அம் ரியலி என்ஜாயிங். எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சும்மா ஒரு வீடியோ பார்த்துருக்கோம்னா 2 ரீல்ஸ்க்கு ஒரு முறை இடையில சத்யன் சாருடைய வீடியோ வந்து போறப்போ, யார் இந்த மனுஷன்? யார் இந்த மனுஷன்ங்கிற ஒரு தேடல் எங்களுக்குள்ள இறங்கியிருக்கு. அந்த தேடல் சத்யனுக்கு இப்போ என்னென்ன வாய்ப்புகள உருவாக்கி குடுத்துட்டு இருக்கு? வாய்ப்புகள் இனிமே தான் வரும். பாசிட்டிவா நெறைய நண்பர்கள் பேசுறாங்க. ம். இட்ஸ் கோயிங் ஆன் ஹேப்பனிங். சூன் அதெல்லாமே மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்குதுங்கிற கண்டிப்பா. அறிகுறி எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த லவ்வே எல்லாத்தையும் செய்யும். அந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஓகே. அந்த நம்பிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட எத்தன ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க? ஞாபகம் இருக்கா? அப்போ மோஸ்ட்லி கவுண்ட்லெஸ்ங்க. மோர் தேன் 6000 ஸ்டேஜஸ் இருக்கும். ம், ம். 6000 to 7000 ஸ்டேஜஸ் 6000 இருக்கும். stages. ஏன்னா அப்போ நம்ம கச்சேரி போன டைம்ல மாசம் 40 கச்சேரி 45 கச்சேரி போயிட்டு இருப்போம். ம், ம். கச்சேரி போயிட்டு இருக்கிற காலங்கள்ல அதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருந்தது. ஓகே. ஸோ டெஃபினெட்லி. ஓகே. உங்களுடைய இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து பாடலுடைய பயணங்கள் அப்படின்னு பார்க்க போனா, இளையராஜா அவங்க கூட தான் வந்து நெறைய டிராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவர பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். ராஜா சார் அண்ட் யுவன் சங்கர் ராஜா அவங்க 2 பேரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுவுமே இந்த அதிசயம் மாதிரி தான் அதுவும் என் லைஃப்ல. ஏன்னா நான் மியூசிக் பேசிக்கலி கற்றுக்காத ஒரு லைட் மியூசிக் சிங்கர். ஓகே. ஸோ எனக்கு சினிமாவில் பாடுறதே வந்து எனக்கு வந்து அது நடக்குமா, நான் அதுக்கு தகுதியானவனா அப்படின்னு நானே தினமும் கேள்வி கேட்டுக்கிற ஒரு பர்சன் தான் நான். இப்போ எனக்கு வந்து அவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அண்ட் பாடுறேன் அண்ட் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து நான் நினச்சி பார்க்காத விஷயம். அண்ட் ஃபைனலி இட் ஹேப்பன். மியூசிக் அது பண்ணுற மேஜிக் தாங்க இது எல்லாமே. ஒரு எளியவனுடைய சத்தம் வந்து இந்த அளவுக்கு கேட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து நிரூபணமாயிருக்கு. ஆனா வந்து உலகநாயகனுக்கா இருக்கட்டும், தளபதி விஜய்க்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய குரல் ஒலிச்சிருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து நமக்கு ஏன் சரியான ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இருந்தது. பட் ஹானஸ்ட்டாக அதை பாசிட்டிவாக பார்க்கும்போது ஒரு நாள் வரும் எங்கே போய்டும் அப்படின்னு தாட்டில் நான் ஜாலியாக இருந்துடும். அவ்வளோதான். அது கடந்துருவேன். ஆ. நேற்று எழுதின ஒரு எக்ஸாமுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ண மாட்டேன். அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுவோன்னு நான் பார்ப்பேன். ஒரு இடத்துல கூட அந்த வருத்தமே இல்லையா? வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆ. வருத்தம் இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும். நிச்சயமா. இந்த நெக்ஸ்ட் டைம் வரதை விடக்கூடாது, கன்ஃபார்மாக அது ஹிட் ஆகும் ம். அப்படின்னு நினைப்பில் தான் நம்ம வேலை செய்ய முடியும். போனதுக்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஓகே. இவ்ளோ கடந்து வந்திருக்கீங்கல்ல. ஆனா எனக்கு இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயத்த பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னு மிஸ் பண்ற, ஃபீல் பண்ற அந்த ஒரு பர்சன் யாரா இருக்காங்க? ஏஆர் ரஹ்மான். ரஹ்மான் சார். எடுத்த உடனே மை ரஹ்மான் சார். ட்ரீம். ஓகே. அவர் மியூசிக் கேட்டு தாங்க நான் வளர்ந்துருக்கோம். ம். அவர் பாட்டை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பாடிட்டு இருக்கேன். ஷோஸ்லாம் நான் ஹாப்பியாக பாடுற பாட்டு அவரோட சாங்ஸ் தான். அதுதானே இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஏன்னா எனக்கு நான் எமோஷ்னலாகவும் எல்லாத்துலேயும் கனெக்ட் ஆன ஒரு மியூசிக் கம்போசர். ஸோ அவர் மியூசிக்கில் பாடணுங்கிறது என்னுடைய முதல் ஆசையே அதுதான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறல. ஆனால் எங்கே போய்டும்? இதே மாதிரி தான் அதையும் நான் சொல்கிறேன். ஒரு நாள் அதுவும் நடக்கும். நம்ம ரஹ்மான் சார் கண்டிப்பா கூப்பிடுவாரு. அது பாடுவீங்க. லவ் வேலை செய்யுங்க. கண்டிப்பா. நீங்கள் ஒன்று ட்ரூவாக நேசிக்கும் போது அது ஒரு டைம் வச்சுருக்கோம். அப்போ அது கொடுக்கும்போது உங்களுக்கு கைகள் பத்தாது. அதுதான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். எப்பவுமே அதை நான் பார்த்து தான் இருக்கேன். ஒரு முறை நிச்சயமா. அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அவருக்கு பாடுறதுக்கு தகுதியாக என்னை நான் தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டுக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா அந்த 26 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நினைச்சிருக்க மாட்டீங்க. இந்த பாட்டு ஒரு நாள் வந்து வைரல் ஆகும். நம்ம எல்லாரையும் தேடி வருவான்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. அந்த விஷயம் இவ்வளவு நடக்குது அப்படின்றப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான். குட் திங்ஸ் டேக் சம் டைம் அப்படிங்கிறது தான். ஓகே. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளை கடந்து வந்துட்டு இருக்கீங்கன்றப்போ நமக்கு பக்கபலமா ஒரு துணை இல்லை அப்படின்னா இது எதுவுமே சாத்தியமாயிருக்காது. நம்ம என்னதான் எவ்வளோ பாசிட்டிவா போனாலுமே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு டவுன் ஆகும். அந்த நேரத்துல நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க வந்து ஓகே பார்த்துக்கலாம்னு சொன்னா மட்டும்தான் நம்மளால தொடர்ந்து ஓட முடியும். அந்த ஓடுதலுக்கு பின்னாடி, அந்த உந்துதலுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஷேர் பண்ணுங்க. மை வைஃப் நித்யா ரங்கராஜன். ஓகே. அவங்க தான் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து எனக்கு இல்லாத கான்ஃபிடென்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். ம். நீ கட்டாயமாக ப்ளேபேக் சிங்கர் ஆவ, உனக்கு அப்படி ஒரு குவாலிட்டி ஆஃப் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் அப்புறமா அவங்களாம் சொல்லி எங்கள் அம்மாலாம் சொல்லி நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அது நடந்தது. அப்புறம் வந்து நீ மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது, உனக்கு அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு பேசிக்காக மியூசிக் தெரியாது, நான் கற்றுக்கல. சரி ஓகே, அதுவும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக தெரில, அவங்க வந்து எனக்கு முன்னாடி அட்வான்ஸ்டாக வந்து என்னை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது. காலம் தாமதம் இருந்தாலும் கூட
அவங்க வந்து என்ன சூழ்நிலை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் என் பக்கம் பயங்கர சப்போர்ட் அவங்க தான், மேஜர் சப்போர்ட். ஓகே. ஏன்னா எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிங்களா? நாளைக்கு வீட்டு செலவுக்கு காசு இல்லைங்கிற மேட்டரே கூட என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நானாக வந்து ஏதாச்சும் சேட்டப் பண்ணி இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், நாளைக்கு பால் அவங்க கூட காசு இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் திமுறை இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன், நாளைக்கு தானே தேவை, இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பார்ப்பேன். எனக்கு அவங்க அப்படி தான் சொல்ல மாட்டாங்க, மறைச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் ஏன்னா எனக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறான், அவன் பெர்ஃபார்மர், அவன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல. லவ் மேரேஜா? யா. ஓகே. எங்க தொடங்குச்சு இந்த காதல்? அந்த ஸ்டேஜில் தான் தொடங்குச்சு, அன்னைக்கு தொடங்கலை. ஓகே. மேபி அந்த சாரக பறவைகள் தான் எங்களை சேர்த்து வச்ச ஒரு பெரிய பாலம். ஓகே. சாரக பறவைகள் தான் எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடம். விச் மீன்ஸ் ஒரு ஆர்டிஸ்டாக ஆகணும், நம்ம மியூசிக்கில் இதாக பாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் வேணும்ல. அந்த ஸ்டேஜ் எனக்கு சாரக பறவை கொடுத்தாங்க. அது என்ன வாழ்க்கையே கொடுத்துருக்காங்களே சார், எல்லா வாழ்க்கையும் அவங்களே கொடுத்துருக்காங்களே. எக்ஸாக்ட்லி அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு என் மனைவி கிடைச்சாங்க. அவங்க சிங்கரா? அவங்க பாடுவாங்க. ஓகே. பட் அவங்க ப்ரொஃபஷனல் அதை எடுத்துக்கல. அவங்க வந்து கொஞ்சம் வருஷம் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு மியூசிக் டீச்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க ஹியூமன் ரைட்ஸ் டீச்சராக எத்ராஜ் காலேஜில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஓகே. மனைவிக்காக சத்யன் அவர்கள் வந்து அடிக்கடி பாடுற, கோவமா இருந்தா சமாதானப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆயுதம் வந்து கண்டிப்பா பாட்டா இருக்கும் நம்புறேன். என்ன பாட்டு பாடுவீங்க மனைவிக்காக? நீரும் போனால் மேகம் ஏது, நீயும் போனால் நானும் ஏது, என் உயிரே என் உயிரே நீ இருக்க உன் உயிரும் போகுமோ தாழம் பூவே. ஆக்சுவலாக நான் 2K கிட் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் லிரிக்ஸ் எனக்கு வந்து புரியுது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மனைவி மேலே ஒரு காதல் கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. ஓகே. இந்த காதல் அழகாக இருக்குது. முடிஞ்சால் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு இருந்தால் அதையும் கொடுங்க, நான் மீட் பண்ணிக்கிறேன். ஓகே. பொதுவாக அந்த புக்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல, கிபி இப்போ வந்து அதை வந்து பொது ஆண்டுகளுக்கு முன், பொது ஆண்டுகளுக்கு பின்னு மாற்றிட்டாங்க. சத்யனுடைய லைஃப் வந்து கோவிட்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கோவிட்க்கு பிறகு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த ஜேர்னி கோவிட்க்கு பிறகுதான் வந்து தடம் புரண்ட ரயில் போல மாறிடுச்சு அப்படிங்கிறது. இல்லை, கோவிடுக்கு முன்னாடியே அது தடம் புரட ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி ஒரு 2017 வந்து சான்சஸ் எதுவும் பெருசாக வரல. நான் வந்து இந்த விழித்திருந்த ஒரு படம் பண்ணேன், மியூசிக் பண்ணேன். அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பேசிக்காக சிங்கர் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாச்சுனாலே வந்து அவர் பாட வரமாட்டார் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குது. ஸோ மேபி அதுவாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை, அதுதான் நான் சொல்லலை. ஸோ எனக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா குறைய ஆரம்பிச்சிது அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் நிறையா சிங்கர்ஸோட வருகைகள் அதிகமாகிடுச்சு, சோஷியல் மீடியா அண்ட் டிவி மீடியா எல்லாத்துலேயுமே, காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ கம்போசர்ஸ்க்கு நிறையா சாய்ஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்களே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெக்னாலஜி இருக்குது, எல்லாரும் பாடலாங்கிற நிலைமை வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்காக ஒரு சிங்கர் ஒருத்தர் போய் தேடணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை ஆக்சுவலி. இப்போ நீங்க பாட்டு பாட ஆரம்பிச்ச அந்த காலகட்டங்களில் வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க வாய்ப்புகளை தேடி போற மாதிரி இருக்கும். நம்ம போய் ஒரு ஆஃபீஸை போய் மீட் பண்ணணும், நம்மளுடைய ப்ரொஃபைல் நம்ம கொடுக்கணும், எனக்கு இது இருக்கு நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ இருக்க டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாய்ப்புகள் வந்து ஒவ்வொருத்தரையும் தேடி போகுது. அதுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து பெரிய ஒரு டூலாவே செயல்படுது அப்படின்னே வச்சுக்கலாமே. சத்யனுக்குள்ள அந்த வருத்தம் இருக்கா, நம்ம பாடின காலகட்டத்தில் இது இல்லையே, இது இருந்திருந்தா நம்மள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? நான் பாடின காலத்தில் இந்த சோஷியல் மீடியா இப்போ இருக்கிற மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் நான் வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கலாங்கிறது உண்மைதான். ஏன்னா எல்லாருக்கும் பாட்டும் தெரியும், எல்லார் கையிலையும் அந்த சோஷியல் மீடியா இருக்குது. இன்னும் அவங்க வந்து டிவியோ ரேடியோவோ டிபெண்ட் பண்ணி கிடையாது மக்கள். இன்னைக்கு அவங்க கையிலேயே உலகத்தை வச்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த மிராக்கள் அவங்க தான் பண்ணாங்க. எனக்கு வந்து டிவி மீடியாவும் பண்ணல, அந்த ரேடியோ மீடியாவும் பண்ணல, மக்கள் கையில் இருந்த அவங்க சக்தி தான் என் சக்தி. இந்த மாதிரி ஒருத்தனை உருவாக்கணும், வளர்த்து விடணும், இவனை ட்ரெண்ட் ஆகணும்னு அவங்க வெறித்தனமாக காதலோட, அன்போட, பாசத்தோட என்னை வந்து எல்லாரும் காட்டினாங்க. டிவி மீடியாவுக்கும் டிஜிட்டல் மீடியாவுக்கும் காட்டினது அவங்க தான். ஸோ அப்போ அது இருந்துச்சுன்னு சொன்னால் மேபி நான் அவங்கள இன்னும் க்ளீஸாக கிட்ட வந்திருக்கலாம் மேபி. பட் இன்னும் அந்த ப்ராபபிலிட்டி யோசிக்கிறத விட அதுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்குது, அது புரிஞ்சுக்கணுங்கிறத நான் அதுதான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே. லைஃப்பில் வந்து எல்லாருமே நிராகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் சந்திச்சிருப்பாங்க. அந்த நிராகரிப்பு அவங்கள வந்து ஒவ்வொரு கட்டத்துலையுமே கொண்டு போய் உயர்த்திருக்கும் ஏதோ ஒரு சமயத்தில். சத்யனோட லைஃப்பில் நான் சந்தித்த இந்த ஒரு நிராகரிப்பை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னா எந்த ஒரு நிராகரிப்பாக இருக்கும்? அது நான் நிராகரிப்பாக பார்க்கல,
இதை விட பெட்டர் உனக்கு ஒன்று வரப்போகுது ஸோ அப்படின்னு இந்த இயற்கை எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லா முயற்சிகளும் செய்வேங்க, பட் அது எனக்கு கிடைக்காத போது ஸோ வெயிட் ஃபார் சம் டைம், இன்னும் பெட்டராக உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு யூனிவர்ஸ் எனக்கு சொல்கிற மாதிரி தெரியும். அந்த மொமெண்ட்டில் நான் டல் ஆனாலும் அது கொஞ்சம் நேரத்துலேயே நான் சரியாயிடுவேன். தொடர்ந்து உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கிறீங்களா ஒவ்வொரு கட்டத்துலையும்? நம்ம அப்போ தான் நான் மேலே ஏற முடியும். நிச்சயமா. இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேன், அப்படியே அமைங்கிடுவோம். நம்ம ஏறணும்னு நினைக்கும் போது எதெல்லாம் பாசிட்டிவ் நோட்ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், அதுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஆட்களே வந்து இந்த பாட்டு நீ பாடிருக்கியாடா, என்னடா இது அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வியந்து கேட்ட மொமெண்ட்ஸ் இருக்கா சார்? ஆச்சரியப்பட்டதை விட கிண்டல் அடிச்ச படங்களும் உண்டு. கிண்டல் பண்ணாங்களா? என் கூட பாடுற கோசிங்கர்ஸே நான் ஸ்டேஜில் பாடிட்டு, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பாட்டு நான் பாடிட்டு, இந்த பாட்டை பாடுறது சிங்கர் சத்யன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் பாடி முடிச்சுட்டு கீழே வரேன், கூட கோசிங்கர்ஸ் ரொம்ப க்ளோஸாக பாடுறவங்களே, நான் மச்சான் இந்த பாட்டு நீ தான் பாடுன்னு வெக்கமே இல்லாமல் போய் சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஓ மை காட்னு தோணுச்சு எனக்கு. உனக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்டேன். ஸோ குட் அப்படின்னு விட்டு. அது அந்த மாதிரி காலங்கள்லாம் உண்டு, நிறைய உண்டு. சத்யன் வந்து தினமும் வந்து நானே சும்மா இருந்தால் பாட்டு பாடுவேன், சும்மா பாட தெரியாத ஒரு பாத்ரூம் சிங்கரே இப்படி பாடுறப்போ ஒரு பாடகராக இருக்கும்போது சத்யன் வந்து அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் என்னவா இருக்கு? அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டுன்னு நான் ரேண்டமாக ஏதாச்சும் போகிற போக்கில் எது கேட்குதோ அதெல்லாம் காதில் பாடினே இருப்பேன் நான். இப்போ நீங்கள் தாழம்பூவை பற்றி அந்த பாட்டை பற்றி பாடினேன்னா அது இன்னொரு ஹாஃப் அன் அதான் ஓடும் மைண்டில். ஓகே. வேற ஒன்று கேட்குற வரைக்கும் ஓகே. அடிக்கடி நின்று. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன? நீங்கள் ஒன்று செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. எனக்கு பிடிச்ச அப்படி சொல்லுங்க. இப்போ இளையராஜா பாடல் எனக்கு பிடிக்கும். தென்றல் வந்து தீண்டும் போது எனக்கு பர்சனல் ஃபேவரட். எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, குயிலே குயிலினமே அதை எசையா தேடுறமா, கிளியே கிளியினமே அத கதையா கேக்குறம்மா, கதையாய் விடுகதையா யாவதில்லையே அன்புரா. தேங்க்யூ. எனக்கு வந்து இப்போ சொல்லுங்க, ராஜா சார் கூட பயணிச்சிருக்கீங்க, அவர் கூட நடந்த ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் இதை மறக்கவே முடியாதுங்க என்னால் அப்படின்னு ஏதாவது உண்டா? அது கம்போஸ் பண்ணும்போது ஒரு சாங் எனக்காகவே ஸ்கேல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணார். என்னை நிற்க வச்சு இது பாடு உனக்கு வருதா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பாட சொன்னார். ஓகே சார். அப்புறம் ஸ்கேல்ஸ் செக் பண்ணி ஒரு ஆக்டோவாக ஏற்றி பாட சொல்லிட்டு இருந்தார். அவர் ஏற்ற நான் பாடிட்டே இருந்தேன். அவர் வந்து நீ எல்லாத்தையும் பாடினேங்கிற அப்படின்னு கிண்டல் வச்சார். அவரும் ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டியூனை பாடி காட்டினேன். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கலாம், ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஒரு ரெக்கார்டிங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் சரி வெளியே இருக்கலாம்னு சொல்லி எழுந்து போகும்போது, நீ எங்கே போகிற, நீ என் பக்கத்தில் உட்காரு, நான் கம்போஸ் பண்ணுறேன் பாரு, உட்காந்து பாரு அப்படின்லாம் சொன்னார். அது ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் உட்காந்து பாரு. நான் அப்படியே பக்கத்துலேயே ஸ்டூல் போட்டு உட்காந்து ஒரு படம் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அந்த மூமெண்ட்ஸ் அண்ட் நான் டக்குன்னு அடிக்கடி அது காலெல்லாம் விழ மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. மோஸ்ட்லி எனக்கு அதுவாக வரணும், நான் ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆள். கோவம் வந்தாலும் சரி வந்து அதுவாக வந்துச்சுன்னா வந்தது தான். ஸோ அந்த கிராட்டிடியூட் அந்த லவ் இதெல்லாமே அதே மாதிரி தான். எனக்கு அவர் திடீர்னு ஒரு வாட்டி தோணுச்சு, காலில் விழுந்து தொட்டு கும்பிடணும் ஒன்று. அப்போ தொட்டு கும்பிட்டு டப்புன்னு முதுகில் அடித்தார். அது அண்ட் ஹீ ஸோ ஸ்வீட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்பொழுது இவங்க இதுக்கு தான் பெஸ்ட்டு, இவங்க இதுக்கு தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் ராஜா சார் கூட இவ்வளோ பயணிச்சிருக்கீங்க. இந்த விஷயத்தில் ராஜா தான், அதுக்கு யாருமே நிகர் கிடையாதுன்னா என்ன விஷயம்? மியூசிக் ஒரே சிம்பிள். மியூசிக் ராஜா சார் தான், வேற எதுவும் இல்லை. மற்றவங்க எல்லாருமே அவருடைய வேரும் விழுதுகளும் தான். மியூசிக் தான் ராஜா சார் தான், பாட்டன். நிச்சயமா. ஓகே, இந்த வைரல் வீடியோ வந்து முதல்ல வைரல் ஆகுதுன்றது நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்க? அரஜ் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா இந்த வீடியோ? எனக்கு வந்தது வீடியோஸ் மலேசியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்துலாம் எனக்கு அனுப்பினாங்க. அந்த வீடியோ ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது, பார்க்கலையான்னு. ட்ரெண்டாக போயிட்டு ஏன் இந்த வீடியோ ட்ரெண்டாக போகுது கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருந்தேன் நான். இது எப்போ போட்டாங்க, யார் போட்டாங்க பார்த்தா சாதக பேர்கள் போட்டிருந்தாங்க. அவங்களோட பேஜ்லேயே இந்த வீடியோ தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்த்தேன் நான். ஓ அப்படியா, ஆமாம் இல்லை இதுன்னு பார்த்தா ஓகே. ஏதோ ஒரு வீடியோ கூட லைக் ஒரு 200 சம்திங் கேல இருந்தது. இது வந்து ஒரு 40K 50K தாண்டி போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்லையே, 40,000 பேர் பார்த்துட்டாங்களே, சூப்பரில்ல அப்படின்னு வச்சுருந்தேன். அப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பேன்ல, ஒரு ஓகே இன்னொரு வீடியோவுக்கு 200 சில்லற பார்த்துருக்காங்கன்னு. ஓகே வீடியோ அதுதான் அதிகம், நம்மளது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நினச்சி ஓகே ஏதோ
ஃபார்வர்ட் பண்ணுறாங்க பார்த்தோம். தூங்கி எழுந்து காலைல இது பார்த்தா அது வந்து 500K தாண்டி நிற்கிது. ஒன்றும் புரியல. அன்றைக்கி நைட்டு பார்த்தா அது வந்து 1 மில்லியன் தாண்டி நிற்கிது. நிஜமானே இப்போ வைரல் ஆகிட்டு அந்த வீடியோன்னு பார்த்தா மற்ற வீடியோஸும் சேர்ந்து இது இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி அது ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் வியூஸில் நிற்கிது. நிச்சயமா மக்கள் அப்புறம் தான் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். இவர் வரணும், இவர் யார், இவர் எங்கே இருக்கிறாரு, இவரை தேடி கண்டுபிடிங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் மெசேஜஸ். வாட் இஸ் திஸ்? அவர் கண்ணை பாரு, காற்றுல செய்கிற முடிய பாரு, அந்த காற்றுல அந்த காற்றும் ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். உங்களுக்கு அந்த காற்றும் ஒரு பெய்டு ஆக்டராக வேலை செய்யுது. அண்ட் அந்த குரலை பாருங்களேன், என்ன இது எனக்கு புரியல. இவர் ட்ரெண்ட் ஆக்கணும், இவர் ஏன் மறந்துட்டீங்க, சினிமா இண்டஸ்ட்ரி ஏன் மறந்தீங்க, ஏன் இவருக்கு வாய்ப்பு நிறையா கொடுக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஆக்குறோம் இவர் ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கமெண்ட்ஸ். நம்ம ஆக்கலாம்டா ட்ரெண்டா ஆடா அப்படின்னு திருப்பி திருப்பி போடலாம் அப்படின்னு அவங்க பண்ண இந்த மேஜிக் தான் அது. அவுட் அண்ட் அவுட் அவங்க தான், 100% மக்கள் தான். ஆமா, மக்கள் தான் உங்களை ட்ரெண்ட் ஆக்கி. ஏன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவான விஷயங்களை முன் வச்சு தன்னை தானே ட்ரெண்ட் ஆக்கிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், யாரோ ஒருத்தவங்க போட்ட வீடியோ எடுத்து மக்கள் நாங்க இவரை ட்ரெண்ட் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல. இந்த லவ் ரிசீவ் பண்ணும்பொழுது ஒரு விதமான பயம் இருக்கா? ஐயோ இவ்வளோ லவ் கொடுக்குறாங்களே, என்ன பண்றது? பயம் இல்லை எனக்கு வந்து. அது எனக்கு என்ன சொல்றது, இன்னும் இவங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணுங்கிற ஆசை தான் வருது. மக்களுக்கு பண்ணணும், இன்னும் பாடணும்டா அப்படின்னு தோணுது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு எதாவது பாடணும், பாடி பாடி தீர்த்துடணும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலி அதுதான் இப்போ ஆசை தான் வருது, பயம் வரல. ஓகே, அந்த ஆசையோட மக்களுக்கான ஒரு பாடலா இந்த லைன் மூலமா நான் என் மக்களுக்கு இதை கொடுக்குறேன்ற மாதிரி பேசுனீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம். நம்ம ஷட்டர் க்ளோஸ் பண்ணி. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது, கிடையாது கிடையாது. நிச்சயமா கிடையாது, நான் நம்புறேன். குரல் மாறி இருந்தாலுமே அந்த குரலுக்கு ஒரு காந்தத்தன்மைன்னு இருக்குல்ல, அது இப்போ வரைக்கும் எல்லாரையும் ஈர்த்துட்டு தான் இருக்கு. அந்த ஈர்ப்புக்கு தான் மக்களுடைய அன்பும் ஆதரவும் வந்து இப்போ வரைக்கும் மில்லியன்ஸ் கணக்கா வந்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த அன்பு இதோட நிக்காம நிறைய நிறைய அன்பா மாறணும். அந்த அன்பையும் தாண்டி வாய்ப்புகளா உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன் சார். வாய்ப்பு இருந்தால் ஒரு பெரிய இடத்துல மீண்டும் சந்திப்போம். டெஃபினட்டாக. ரொம்ப நன்றி சார். நன்றி. Thank you so much for all the love. Thank you.